மீனம்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட சிம்பலே 2 மீனம் நிறைந்த சிம்பலா இருக்கும். இது எத குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கடல்ல போற மீன் மாரி நலிஞ்சு, வலிஞ்சு எல்லா விஷயத்திலும் விட்டு குடுத்து போறக்கூடிய தன்மை மீன ராசிக்கு கண்டிப்பா இருக்கு. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் ஓப்பன் அப்பா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சாந்தமா, அழகா வழிநடத்தி போறக்கூடிய பெண்களா இருப்பாங்க. யாருக்கும் இவங்க தொந்தரவு குடுக்க மாட்டாங்க. யார் தொந்தரவு குடுத்தாலும் அத பெருசா எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மன ரீதியா கஷ்டப்படுவாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, இது ஒரு வேலையா நமக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய பெண்கள் யாருன்னா, இந்த மீனராசி பெண்கள். மீனராசி பெண்கள் ரொம்ப வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் மாரி வச்சுட்டு, இத பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட பண்ணக்கூடிய தன்மை யாருன்னா, இந்த மீனராசி பெண்கள். இந்த மீனராசி வந்து எந்த துறையிலலாம் வல்லுனரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டான மீனராசிய பார்த்தீங்கன்னா, ஐடி துறையில தான் பார்க்குறேன். இப்ப வந்து ஐடி துறையில தான் மீனராசி அதிகமா பார்க்குறேன். ஏன்னா, அந்த மாரி ஜாதகம் தான் எனக்கு வருது. அதுவும் அவங்க வந்து நம்ம நாட்ட விட இன்னொரு ஊர்ல போய் அவங்க ரொம்ப ஷைன் ஆயி நெறைய சம்பாதிக்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்போ மீனராசியில ஒருத்தவங்க பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உள்நாட்ட விட வெளிநாட்ல வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேலை அதிகமா கிடைக்கும். அதே மாரி நீங்க அங்க போனீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு உங்களுடைய திறன வந்து நெறைய ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. இந்த மீன ராசிய பொறுத்தவரைக்கும், மீன ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும், ரொம்ப அமைதி, யாருக்கும் தொந்தரவு குடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. அவங்களுடைய லைஃப்மே அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்டா. அப்படியே ஒரு மாரி அமைதியா, சைலன்ட்டா, எந்த தொந்தரவும் இல்லாம, நல்ல அவங்களுக்கு அமையிற அப்பா, அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அமையிற கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித அப்படியே ஒரு ஹேப்பியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையா தான் பார்க்குறேன். ஆனா மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் சலசலன்னு போறா மாதிரி நான் கொஞ்சம் பார்க்குறேன் ரீசென்ட்டா. மத்தபடி அ மீன ராசியில இருக்கக்கூடிய மத்த 2 நட்சத்திரமும் ஓரளவுக்கு அமைதியா, பொறுமை, நிதானமா சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் இருந்தாலும், எதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா, இந்த மீனராசி பெண்களுக்கு அது இருக்கும். அது இயல்பாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணம். ஏன்னா, பயங்கர தைரியம் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. வெளியில காமிச்சுக்கலனாலும் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய பிசிக்கல் அப்பியரன்ஸும் இவங்க வந்து தைரியம் கம்மியா இருக்குன்ற மாரி தான் நமக்கு தெரியும். ஆனா, அவங்க பயங்கர தைரியசாலி. எந்த விஷயத்தையும் அழகா டேக்கிள் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா, இந்த மீனராசி பெண்கள். அவங்களுக்கு எந்த மாரி உணவெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானியம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. பச்சை காய்கறிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இந்த நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா, மீன்கள ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களாக மீனராசிகள நான் பார்க்குறேன். அதே மாரி மீனராசிக்காரங்க அதான் சொன்னேன் எல்லா துறையிலயும் வல்லுனராக இருக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவங்க யார சார்ந்து இருப்பாங்கன்னா, ஆப்வியஸ்லி கண்டிப்பா குடும்பத்த சார்ந்தே தான் இருப்பாங்க. அவங்க அதே மாரி நண்பர்களும் அதிகமாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 1, 2 நண்பர் ரொம்ப நீண்ட நாட்களா வச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட் பீரியட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருடம், 15 வருடம் அந்த மாரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடும்ப நண்பர்களாகவும் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி இந்த மீன ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு ரீதியான கஷ்டம் இருந்தாலும் வெளி காமிச்சுக்காம ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருப்பாங்க. அவங்க யார வழிபாடு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கு சொன்ன மாதிரி தான் குருவோட பாதம். நீங்க யாரையாவது ஒரு குருவாக நெனச்சு, அவங்களுடைய பாதம் அந்த பாதம் வந்து மரத்தால் செய்யப்பட்டது. மரம் வுட்டு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மரத்தால் செய்யப்பட்ட பாதத்த வச்சு நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டு வர, உங்க வாழ்க்கையோட தரம் மாறி, உங்களுக்கு பொருளாதாரம், நிம்மதி, வளர்ச்சின்றது கண்டிப்பாக 100% கிடைக்கும்.